செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து காம்பாக்ட் AI முதல் பதிப்பை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த தகவல்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான திறன் மேம்பாட்டு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. சென்னை ஐஐடி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து காம்பாக்ட் AI முதல் பதிப்பை இன்று அறிமுகப்படுத்தின. இதுகுறித்து சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிறது பெரிய ஒரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கு. இதுல குறிப்பா நமக்கு நிறைய ஹார்ட்வேர் தேவைப்படுறது, அந்த ஹார்ட்வேரை இயக்கிறதுக்கு நிறைய பவர் எனர்ஜி தேவைப்படுறது. இது ரெண்டும் மைக்ரோ ஸ்டார்ட் அப், மீடியம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ரெண்டும் ஒரு பெரிய லிமிடேஷன். ஒன்னு ஹார்ட்வேர், இன்னொன்னு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ங்கிறது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டாங்கிற பிரின்சிபல்ல அது வேலை செய்யுது. அதாவது ஒரு 100 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரே ஆள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 99 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணா ஆன்சர் வரும். இதுவே 10 பேர் இருந்தா ஆளுக்கு 10 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் அப்படியே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகலாம். அதனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும். ஒருத்தரே வச்சு மல்டிப்ளை பண்றது சீக்வென்ஷியல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். பல பேர் வச்சு மல்டிப்ளை பண்றது பேரலல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். இந்த பேரலல் கம்ப்யூட்டிங்ல இந்த மல்டிப்ளிகேஷன் உதாரணத்துல நமக்கு என்ன இன்னும் இம்பார்ட்டண்டா அதை பார்க்கணும்னா, எல்லாரும் மல்டிப்ளை தான் பண்றா, ஆனா டிஃபரண்ட் செட் ஆஃப் டேட்டால பண்றா. அதனால சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. இப்ப ஏஐல ChatGPT, DeepSeek இது மாதிரி பல லாங்குவேஜ் மாடல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுல 2 ஸ்டெப் இருக்கு. முதல் ஸ்டெப் அதுக்கு சொல்லி கொடுக்கிறது. இது ட்ரெய்னிங்னு சொல்றோம். அடுத்தது இன்ஃபரன்சிங்னு பேர். சோ 2 விதம் ஒரு ஏஐ மாடலை டெவலப் பண்றது. இப்ப நிறைய டேட்டா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அது எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்க போறதுல அதுக்குள்ள ஹார்ட்வேர் அவ்வளவுதான் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம டிஜிட்டல் ரிவல்யூஷன் டிஜிட்டல் டிவைடுன்னு ஆச்சு. அதாவது சில பேருக்கு இன்டர்நெட், சில பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்கு, சில பேருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்தா மாதிரி இந்த ஏஐ டிவைட் அப்படிங்கிறது வரும். இதற்காக தான் இப்ப அந்த நோக்கத்தோட நம்ம பார்த்தோம்னா, எங்களுக்கு அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் ஏஐ அப்படிங்கிற இதுல எங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜீரோ லேப்ஸ் வந்தாங்க. அவங்களோட கைடன்ஸ்ல இந்த ப்ராடக்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. இது என்னன்னா, நீங்க ட்ரைனிங் ஜிபியூல பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உள்ள இன்ஃபரன்சிங், அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்றது, இதெல்லாம் நீங்க சிபியூல பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு டெமோ. சோ அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, குறிப்பா மீடியம் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு இது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். இந்த சொல்யூஷன் ஜஸ்ட் இந்தியா கொண்டு இல்ல, பல நாடுகள்ல பல இண்டஸ்ட்ரீஸ் இதை யூஸ் பண்ணதுக்கு நிச்சயமா இதோட ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த ஏஐ எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு, எல்லாரும் அதை யூஸ் பண்ணறதுக்கு இது ஒரு பெரிய டெமோக்ரட்டைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா இதை கருதுறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் சுயதொழில் புரிவதற்காக இந்தியன் வங்கி திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் மேம்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் சுயதொழில் புரிந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்தியன் வங்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலம் தையல் கலை, செல்போன் பழுது நீக்குதல், மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தொழிற்பயிற்சிகளை அளித்து வருகின்றன. கிராமப்புற பெண்கள் மேம்பட கருத்தில் கொண்டு அதற்காக 30 நாட்கள் பயிற்சியான தையல் பயிற்சியை தற்பொழுது இந்தியன் வங்கி நடத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தற்பொழுது பயிற்சியாளராக தொழில் முனைவராகவும் உள்ள சிவரஞ்சனி கூறுகையில், சிவரஞ்சினி, இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு மையத்துல நான் டைலரிங் டீச்சரா இருக்கேன். இங்க தையல் 30 நாள் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த 30 நாள் கோர்ஸுமே நாங்க 1 இயர் கோர்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியின் மூலம் நாங்க லோனுமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை நாங்க தொழில் முனைவரா ஆக்கான பெரிய பங்கு எங்களுக்கு இருக்கு. பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்களை மத்திய அரசு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்குவதால் பெரும் பயனுள்ளதாக பயிற்சி பெறும் பெண்கள் கூறுகின்றனர். இந்த இன்ஸ்டிடியூட்ல ஆடைகள் எல்லா ரகமும் சொல்லி தராங்க. அதுவும் சிறுவர்
சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாமே ஆடை ரகங்களும் சொல்லி தராங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி தரதுக்கு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. இதை நாங்க முடிச்சிட்டு வெளியே போயிட்டு சுயமா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அளவுக்கு நாங்க சம்பாதிக்க முடியுன்ற திறமையோட வெளியே போவோம். இந்த பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநராக உள்ள திருமதி ஷாலினி கூறுகையில், இந்த இன்ஸ்டிடியூட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 2012வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 312 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதுல 8911 பேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க. அந்த 8911 பேர்ல 7000 பேர் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சொந்தமா தொழில் செஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு நாங்க கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். இது வருஷம் நடக்கும். இந்த வருஷமும் நாங்க ஏப்ரல் மந்த் 2 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரி எம்ப்ராய்டரி, நெக்ஸ்ட் டெய்லரிங், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கிராமப்புற பெண்கள் தற்போது இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவராக மாறியுள்ளனர் என்றால் அது மிகையல்ல. சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கானோரை தொழில் முனைவோராக மாற்றி வரும் முத்ரா திட்டம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையில் நாட்டிற்கு வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மத்திய அரசு முத்ரா திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. சிசு திட்டத்தின் மூலம் 50,000, கிஷோர் திட்டத்தின் கீழ் 5 லட்சம், தருண் திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் என 3 பிரிவுகளின் கீழ் எந்தவித உத்தரவாதமும் தர வேண்டிய கட்டாயமின்றி முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைப்பதால் ஆர்வமுள்ள இளைஞர்களும் மகளிரும் முதல் தலைமுறை தொழில் முனைவோராக மாறி வருகின்றனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள், உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் சேவை நிறுவனங்களுக்கு சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் சிறப்பு திட்டமான முத்ரா திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் மண்டல மேலாளர் சரவணன். 10 வருடங்களில் சேலம் மாவட்டத்தில் இதுவரை 5500 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். சுமாராக 165 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. பெரும்பாலானோர் முதல் முறையாக தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள். இந்த முத்ரா லோன் 3 வகையாக கொடுக்குறோம். சிசுங்கிற பேரில் 50,000 வரை, கிஷோருங்கிற பேரில் 5 லட்சம் வரை, தருண்கிற பேரில் 10 லட்சம் வரை இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இந்த கடனுக்கு எந்த விதமான கொலாட்ரலோ கேரண்டியோ கிடையாது. தற்பொழுது இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக 2024-25 நமது பாரத பிரதமர் அவர்கள் இதில் மேலும் தருண் பிளஸ் என்கிற அடுத்த வகையையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் தருண் உதவி பெற்று முறையாக பணம் செலுத்தினவர்களுக்கு தருண் பிளஸில் 20 லட்சம் வரையும் கடன் வழங்கி வருகிறோம். உரிய நேரத்தில் கடன் உதவி, எளிமையான நடைமுறைகளுடன் உத்தரவாதம் தேவையில்லாத உடனடி கடன் என்பது முத்ரா திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கிறது. இதனால் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மிக எளிமையாக கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்ரா லோன் ஸ்டேட் பேங்க் மூலமா ட்ரை பண்ணியிருந்தேன். பேங்க்ல பண்ணி கொடுத்தாங்க. அதனால எனக்கு பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிசினஸ் நல்லா நடந்தது. திறமையான தொழில் முனைவோர் பணத்திற்காக காத்திருக்காமல் உடனடியாக தொழில் தொடங்கும் வாய்ப்பினை உருவாக்கி பிரதமரின் முத்ரா திட்டம் முத்திரை படைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.5% அதாவது 4.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்கலாம் என மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், இத்திட்டம் வலுவான ஜனநாயகத்திற்கு வித்திடும் என்றும் மேலும் அரசின் செலவினங்கள் குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் பங்கு மகத்தானது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஷௌரிய திவஸ் என்று அறியப்படும் மத்திய ரிசர்வ் காவல்படையின் வீர தினம் வீரர்களின் துணிச்சலுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்நாளில் பணியின் போது உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனங்களின் 8வது மத்திய நிறுவனக்குழு கூட்டத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தலைமை தாங்கினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டில் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் தற்போது 18 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பாட்டில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நவீன மற்றும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.